ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆகா சமையல்ல ஒரு பாரம்பரிய இனிப்பு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. என்ன இனிப்பு பார்க்க போறோம் இன்னைக்கு? பாரம்பரிய முறைப்படி அதிரசம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு. அதுக்கு எப்படி மாவு ரெடி பண்றது? கடையில வாங்கிட்டீங்களா? இல்ல, கடையில எல்லாம் வாங்கல. அதுல கெமிக்கல் கலந்துருக்கலாம். அது ரொம்ப நாள் கெடாம இருக்கிறதுக்காக ஏதாவது பண்ணிருக்கலாம். வேற ஏதாவது மாவு கூட கலந்துருக்கலாம். நம்ம வீட்லயே செய்யும் போது அந்த அரிசி மாவு மட்டும் செய்யறோம்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால நம்ம முறைப்படி நம்ம ரெடி பண்ணி அப்புறமேட்டு அதிரசம் செய்யலாம். பச்சரிசி எடுத்து க்ளீன் பண்ணி ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு அதை நிழல்ல உலர்த்தி அரைச்சிட்டு வந்து பாவு காய்ச்சி ஊற்றி அதுக்கப்புறம் தான் அதிரசம் செய்யணும். 3 நாளைக்கு ஊற விடணும். நம்ம ஊற விட்டு அதுக்கப்புறமேட்டு செய்யலாம். வாங்க இப்போ அதிரசத்துக்கு மாவு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது நம்ம 3 நாளைக்கு முன்னாடி ஊற வச்ச மாவு, பாவில் ஊற வச்சது. இதுலேயே வெள்ளை எள்ளு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காய வச்சு தட்டி போட்டால் போதும், அதிரசம் ரெடி ஆகிடும். 3 நாள் ஊறி எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குல்ல மாவு. வெல்லம் தான் போட்டுப்போம், அதனால தான் கலர் இப்படி இருக்கு. சர்க்கரை யூஸ் பண்ணல. நீங்கள் வேணும்னா சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாமா? இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம அதிரசத்தை வந்து தட்டி எடுத்துக்கலாம். இப்படி தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஃபுல்லாக காய வேண்டாம், கம்மியாக இருந்தால் போதும். ஒரு 3/4 காயில் இருக்கும்போதே போட்டுக்கலாம். இல்லைன்னா கலர் மாறிடும், உள்ளே இருக்கிற பூர்ண வேகமாக இருக்கும். இப்படி அழகாக வெளியில் தட்டி எடுத்து அப்படியே இப்போ எடுத்தமாவே நல்லா அழகாக வந்துடும். அதை அப்படியே எடுத்து ரெடி பண்ண மாவு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் போல இருக்கு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டீங்கன்னா நல்லா வாய். 3 நாள் ஊற வச்சு மாவு பாருங்க எப்படி உப்பி வருதுன்னு. நல்ல கலரு, புஸ் புஸ்ன்னு உப்பிட்டு வருது அதிரசம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா நம்ம கிட்ட எவ்வளோ அதிரசம் வந்திருக்கு. சுட சுட சூப்பராக அதிரசம் சுட்டுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, நல்ல சாஃப்டாக இருக்குது அதிரசம். சூப்பராக பாருங்கள், பொடன்னு வந்திருக்கு அதிரசம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.